எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு வந்து ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்குங்கிற மாதிரியே எனக்கு ஹரிஷ் கல்யாணனை வந்து, ஏன்னா ஒரு ஹீரோ வந்து இந்த அளவுக்கு ஒரு படத்துக்கு கோஆப்ரேட் பண்ணலன்னா இந்த படம் இப்படி வந்திருக்காது. ஏன்னா இதுக்கான இடமும் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்குல்ல. ஏன்னா எனக்கு இந்த கதை எழுதும் போதே எனக்கு ரொம்ப பயம் இருந்தது. நம்ம போய் ஒரு ஹீரோவை அப்ரோச் பண்ணும்போது எனக்கு ஈக்குவலாக ஒரு பயங்கரமான வில்லன் அப்படின்னா, ஒரு 6 பேக் வச்சுருக்க ஒரு வில்லன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நான் ஒரு ஃபைட் இருக்குது. ஆனால் எனக்கு எதிராக உள்ளவர் வந்து ஒரு 60 வயசில் உள்ள ஒருத்தர். அவரை போட்டு நான் அப்பப்போ வேறு அடிச்சுக்கிட்டு அவரை போட்டு அடிக்க போகிறோங்கும்போது, அதுவும் இல்லாமல் அவருக்கு வந்து படத்தில் ஈக்குவல் தன்னை விட அதிகமான ஒரு ஸ்கோப்பே இருக்குங்கும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு எந்த ஒரு இடத்துலையும் அவருக்கு ஒரு சீன் வச்சு எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று இப்படி ஒன்று வைங்க அப்படிங்கிறத அவர் கேட்கவே இல்லை. கரெக்டாக இருக்குது, இதுதான் வேணும் அப்படின்னு எல்லாருமே. அதே மாதிரி இந்த படத்தில் இந்துஜா பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுமே அதை படம் ஃபுல்லாக ப்ரெக்னெண்ட்டாக பண்ண மாட்டாங்க. நாங்கள் அப்ரோச் பண்ண வரைக்கும் யாருமே அதை பண்ணல. ஓகே, படம் ஃபுல்லாக ப்ரெக்னெண்ட்டாக பண்ண மாட்டோம் அப்படின்னாங்க. பட் இவங்க கேட்டுட்டு, ஏன்னா எல்லாருமே ப்ரெக்னெண்ட்டாக நம்ம எதுக்கு நம்மளை காட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் படம், அதுவும் சரி படத்தில் ஒரு நான் ரொம்ப டிசைரபிளாக தெரிய மாட்டேன் மற்றவங்களுக்குன்ற ஒரு 4 சீன் அப்படி இருந்ததுன்னா ஓகே, மீதி சீன்லாம் வந்து நார்மலாக இருந்தால் ஓகே. பட் படம் ஃபுல்லாக ப்ரெக்னெண்ட்டாக அப்படிங்கிறது இருக்குல்ல. பட் இவங்க வந்து கதையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, எனக்கு என்னென்னா அவங்களோட டேலண்ட்டுக்கும் சரியான ஒரு இடம் இன்னும் கிடைக்கலையோ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது.